அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். சண்டேன்றதுனால ஷார்ட்டாக முடிக்கலாம். ரொம்ப முக்கியமான தகவல்களை விவாதிக்கலாம். கத்தார் முதல் முறையாக தனது அரசு பட்ஜெட்லேருந்து 30% குறைக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. துருக்கி இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் இஸ்ரேலுடன் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதானா அதுக்கு அடுத்தடுத்த ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க. அது இல்லாமல் இஸ்ரேல் தாக்குதல்களை குறையில முதல் முறையாக ஏமன் ஹவுதிகளுடைய முக்கிய பகுதிகளை கைப்பற்றியதாகவும் மிகப்பெரிய தாக்குதல் இறங்கியிருப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் ஏமனுடைய அரசாங்கம் அவங்களோட செய்தி குறிப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களை இந்த வீடியோ பதிவில் ஆராய்ந்து விடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நம்ம சீனானுடைய அந்த ரோபோட்டிக்கான ஒரு அத்லெட் நடந்தது. ஆக்சுவலாக இந்த அத்லெட் 2025 நடத்தினாங்க. அப்போ சும்மா ஒரு என்ட்ரியாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் 25லேருந்து அடுத்து 26ல் எவ்வளோ ஒரு வேகமாக சீனா வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த ரோபோட் சும்மா அப்படியே மெதுவாக நடந்து வர்றதே பெரிய விஷயமா இருந்தது 2024, 25. ஆனால் இப்போ ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா உசைன் போல்ட்டை விட 0.02 செகண்டில் முன்னணியில் வந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு ரோபோட் ஹைட்டாக மனிதர்களை விட அதிகமாக ஜம்ப் பண்ணுறது. இன்னொரு ரோபோட் பார்த்தோம்னா அது என்ன சொன்னாங்க, பாக்ஸிங்கில் மனிதர்கள் எப்படி சந்தோஷமாக துள்ளி குதிக்குமோ அந்த மாதிரி துள்ளி குதிக்குது. ஆத்தான வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி துள்ளி குதித்திருக்கிறது. இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ரோபோட் வேகமாக ஓடுது அப்படின்னா அது உடனடியாக ஸ்பீடு நிறுத்த முடியல. அது என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுட்டாங்க. வேகமாக போயிட்டு அதில் மோதி கீழே விழுது. அது அதே தானாக செயலிழந்து போயிடுது. மோதி கொஞ்சம் டிஸ்மேண்டெலாம் ஆயிடுது. பட் இது நம்ம இப்போ ஒரு சிலர் எள்ளி நகையாடலாம். ஒரு சில நாடுகள் என்னப்பா ரோபோட் ஓடுது, இந்த பக்கம் அதுவே இப்படி அந்த பக்கம் ஒன்றுமே இல்லாமல் உடஞ்சி போகுது அப்படின்னு கூட துடிக்கலாம். நிறைய பேர் விமர்சனங்கள் வைக்கலாம். அந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி இந்த ரோபோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை விட சீனா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. நம்மளாம் இன்னும் அந்த ரோபோட்டிக் கான்செப்டுக்கே இன்னும் நம்ம நுழையில. அமெரிக்காவும் இன்னும் பெருசாக அவங்க இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் சீனா எல்லாத்த விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. இந்த ரோபோட்டிக் விஷயத்தில் மட்டும் மிகப்பெரிய அளவுக்கு அட்வான்ஸை நோக்கி போகிறாங்க. அவங்களுடைய இலக்கே 2030 எல்லாத்தையும் ரோபோட்டை கொண்டு வரணுன்றதில் அவங்க மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறாங்க. அரசாங்கமும் பெரிய அளவுக்கான நிதியை இதுக்காக அளிக்கிறாங்க. அவங்க ஆராய்ச்சியிலிருந்து மற்றதுக்கு எல்லாமே. இப்போ வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து இராணுவத்திலிருந்து எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க சீனாவில். ஏன்னா ரோபோட்டிக்ஸினுடைய நுணுக்கமாக அந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் ஒன்று ஆர்டரை போட்டுற வேண்டியதான், வீட்டு வேலைக்கு ஆளுக்கு வேணுன்ற மாதிரி, எனக்கு அசிஸ்டண்ட்டு ஒரு 2 பேர் வேணுன்ற மாதிரி போட்டுற வேண்டியதான்ற மாதிரி. இனி வருங்காலங்களில் அதுதாங்க. இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் கம்பல்சரி ஒரு ரோபோட்டிக் இருக்கும் போல். அந்த அளவுக்கான ஒரு அட்வான்ஸில் போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாம் ஏஐ தான் பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னா ஏஐயோட ரோபோட் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. ஏன்னா சீனாவில் ஏஐ பேஸ் பண்ணி வெப்சீரிஸே வெளியிட்டாங்க. ஆர்டிஃபிஷியலாக அதுவே வெப்சீரிஸில் வெளியிட்டிருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கலாம் நம்ம. அதே போல் சீனா இன்னொரு விவகாரத்துக்கும் செக் வச்சிட்டாங்க அமெரிக்காவுக்கு. நார்மலாகவே சீனானுடைய அரசு நிறுவனங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாமே விண்டோஸ், அமெரிக்காவுடைய விண்டோஸை பேஸ் பண்ணி தான் இருந்தது. இப்போ அவங்க பெரும்பாலும் லினக்ஸுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட்டாகவே விண்டோஸ் 10 சீனா கவர்மெண்ட் எடிஷனை கம்ப்ளீட்டாக அகற்றணுன்ற அடிப்படையில் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அதுலேயும் யூனியன் டெக் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய ஓஎஸ் டெக்னாலஜியை கம்ப்ளீட்டாக கொண்டு வராங்க. ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக அமெரிக்கா பேஸ்டு இருக்கும்போது நம்ம ஏன் அவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படின்றதுனால விண்டோஸை முழுமையாக முடக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் அவங்களுடைய எய்ம். 2 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட மாற்ற போகிறாங்கன்ற செய்தி அமெரிக்கா தரப்பில் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சீனாவுக்கு ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு ஒரு நெருக்கடி, இந்தியா கிட்ட ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு நெருக்கடி. இது இரண்டுமே எண்ணெய் வாங்கலை அப்படின்னா வேர்ல்டுலே மோஸ்ட் பாப்புலேஷன் உள்ள ஒரு கண்ட்ரி நம்மளும் சீனாவும் தான். அப்போ இந்த 2 நாடுகள் ரஷ்யாவும் சீனாவும் இல்லைன்னா நம்ம எங்கே தான் வாங்குவோம்? ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியும் வரல.
இந்த பக்கம் வரல. அப்போ ஆயிலோட தேவை அதிகரிக்கும் போது விலை $200 கூட போயிடும். சப்போஸ் அமெரிக்கா வந்து அவங்க பாட்டு கண்மூடித்தனமாக நான் இந்த பொருளாதார தடையை டைட் பண்ணுறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா, இதை விட மனித பேரழிவு வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விடும். அதனால் சீனா வந்து கடந்த 2 நாட்களாகவே எந்த பொருளாதார தடை போட்டாலும் நாங்கள்லாம் வாங்குறது நிறுத்த முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஜெய்சங்கர் அவர்கள் நேற்றே தனது பேட்டியில் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்றது, எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குன்றது நாங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை வந்து அமெரிக்கா முடிவு பண்ண அவசியம் கிடையாது. நாங்கள் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட வாங்க தான் செய்வோம். எங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் நான் வாங்குவோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நேற்றுமே சொல்லிட்டாங்க. இப்போ ஐரோப்பா நாடுகள் அமெரிக்காவுமே வந்து இந்த வரிகள் வந்து பெருசாக நாங்கள் டைட் பண்ணுறோன்னு சொன்ன நாடுகள் கூட இப்போ விழிப்பிதுங்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்மளும் எட்டி வாங்கிடலாமான்ற எண்ணத்தில் தான் இருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கடி சுச்சுவேஷன் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் சவுதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சவுதி, நீங்கள் ஏன் வந்து செங்கடல் பகுதியில் அந்த பக்கம் போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க? ரிட்டன் வாங்க. இஸ்ரேல் வழியாக வந்து நாங்கள் இத்தாலி வழியாக கூட வாங்கிக்கிறோம். நீங்கள் அந்த வழியில் எங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் அவசர அவசரமாக ஒன்று வந்து போட்டதாக கூட கேள்விப்பட்டேன். அதாவது ரெட்சி கடல் பகுதி வழியாக அனுப்பாமல் அப்படியே ரிட்டன் நீங்கள் இஸ்ரேல் வழியாக ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் பார்க்கலாம். ஒருவேளை அங்கேயும் சவுதினா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்னு திடீர்னு இஸ்ரேல் சொல்லிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக இல்லை. அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சவுதி கிட்ட நார்மல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறதுல இஸ்ரேல் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதே வேளையிலே கத்தார் வந்து முதல் முறையாக தனது அரசாங்க பட்ஜெட்டில் 30% கட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய பட்ஜெட் 2026 அரசாங்கத்தோட செலவுக்கான திட்டம் எவ்வளோ நிர்ணயிச்சிருந்தாங்கன்னா 220 பில்லியன் பக்கம் வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு குவார்ட்டரில். ஆனால் அதில் 30% இவங்க டொனேஷன் கொடுக்கறது, அரசாங்கத்தினுடைய செலவுகள் இதெல்லாமே வந்து கட் பண்ணுறாங்க. மெயின் காரணம் என்னன்னா, ராஸ் லஃப்தான் கேன் எல்என்ஜி கட்டமைப்பு வந்து கம்ப்ளீட்டாக பாதிப்படைஞ்சிருச்சு. அது இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுன்றாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வந்து முழுமையாக தடைப்பட்டுருச்சு. அதனால் அவங்க எல்என்ஜி ஏற்றுமதி பண்ண முடியல. எல்என்ஜி உற்பத்தி திறனிலே 17% ஏற்கனவே பாதிப்பு இருக்குது. ஆண்டுக்கு 20 பில்லியன் வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது கத்தாருக்கு. இந்த 20 பில்லியன் இழப்புகள் மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டதுனால அரசனுடைய வருவாய் முழுமையாக முடங்கி போச்சு. திட்டங்களை ஒத்தி வச்சுட்டாங்க. அப்புறம் சம்பள உயர்வு கம்ப்ளீட்டாக ஹோல்டு பண்ணிட்டாங்க. கட்டுமான திட்டங்களே வந்து மறுபரிசீலனைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த கத்தானுடைய பொருளாதாரம் பெரும்பாலும் அவங்க எல்என்ஜியை சார்ந்து இருக்கிறதுனால, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் சார்ந்து இருக்கிறதுனால ஈரான் மட்டும் பொருளாதார பேரழிவுகளை சந்திக்கவில்லை. அதை சார்ந்த அரபு நாடுகளும் பொருளாதார பேரழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. சவுதி வழக்கம் போல் நம்ம சொல்லவே தேவையில்ல. இந்த ஹவுதிகளோட பிரச்சனையில் தொடர்ந்து ஒரு சில எண்ணெய் கிடங்குகள் மீது பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. 2 தரப்புலையும் 2 சைடும் சவுதியால் ஏற்றுமதி பண்ண முடியல. ஸோ அமெரிக்கா மீது பொருளாதார டைட் பண்ணும்போது அரபு நாடுகளும் சேர்ந்து பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாக்க போகிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் வேறு வழியே இல்லாமல் கடைசியில் நேற்று கூட ஈரானுடைய ஸ்பீக்கர் காலிபஃப் அவர்கள் என்ன சொன்னார்னா, அரபு நாடுகள் நிறைய நாடுகள் எங்ககிட்ட வந்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, தலைவரே எங்களை மட்டும் விட்டுருங்க, ஈராக்குக்கு மட்டும் சலுகை கொடுத்துட்டீங்க பார்த்தியா, எங்களை மட்டும் விட மாட்டேன்றீங்க. நான் எத்தனை தடவை நீங்கள் அடித்தா கூட நான் சும்மா கண்டனம் தானே தெரிவித்தேன். உங்களை ஏதாவது விமர்சனம் பண்ணனா சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ எங்களை அடிச்சிருக்கீங்க, நாங்கள் கடும் கண்டனம். உங்களை வேறு ஏதாவது உங்களை திருப்பி அடித்தோமா? அடிக்கல. அப்புறம் ஏன் ஈராக்குக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்க, எங்களதும் கொஞ்சம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? கத்தார்லேருந்து சவுதியிலேருந்து எல்லாமே இப்போ ஈரான்கிட்ட எஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி? ஏன்னா அமெரிக்காவை நம்மனா செட் ஆகாது போல் அப்படின்ட்டு. இதில் 2 ஆப்ஷன் தான். ஒன்று, இந்த கூட்டமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைனா அங்கே போய் கேட்கணும். அதனால் என்ன முடிவெடுக்க போகிறாங்களே தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அமெரிக்காவுடைய பொருளாதார தடை வந்து திங்கக்கிழமை இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா தடைகளும் பார்த்தாச்சுங்க. எப்படின்னா 2024 மாதம் கூட மே 2 அப்போ துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் இந்த ஸ்டேஜ் மேல் நின்றுட்டு, என் வாழ்நாளில் இந்த உயிர் இருக்கும் வரை இனி இஸ்ரேலிடம் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, அனைத்து ஏற்றுமதி இறக்குமதியும் நிறுத்துங்கள் அப்படின்ட்டார். அப்படியே ஒரு நிசப்தமான அமைதி. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் எழுந்திரிச்சு ஏன்னு ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து கத்துறாங்க, கை தட்டுறாங்க. அவ்வளோதான், இனி இஸ்ரேலை வச்சு செய்ய போகிறோம். எங்கள் தலைவர் துருக்கி அதிபர் எர்டகன் வந்து சொல்லிட்டாரு, அவர் சாதாரண ஆள் கிடையாது, வாக்கு கொடுத்துட்டா துளசி கூட வாசம் மாறும், ஆனால் அவர் வாக்கு மாறாது அப்படின்ற அளவுக்குலாம் மக்கள் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்களுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள், நேற்றே உங்ககிட்ட 2 கப்பல் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 3வது கப்பலும் வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க. அதாவது 23ஆம் தேதி
அந்த அம்பர்லி போர்ட் அப்படின்றது தான் துருக்கியினுடைய மிக முக்கியமான போர்ட்டு. அங்கே இருக்கிற கண்டெய்னர் ஷிப் வந்து உணவு, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பிற சரக்குகள் அங்கேருந்து கிளம்புது. அங்கேருந்து கிளம்பி ஆஸ்தூத் போர்ட் இருக்குல்ல, அங்கே வந்து சேருகிறது. கார்கோனுடைய ஆப்ரேட்டிங் இடம் இது. பெரும்பாலும் இந்த போர்ட் வந்து துருக்கி தடை விதிச்சிருந்தா கூட 3ஆம் தர நாடுகள் அந்த போர்ட்டில் வந்துட்டு வரதுக்கு தடை கிடையாது. அதனால் துருக்கியினுடைய கப்பல்களை எப்படி பதிவு பண்ணி கொண்டு வராங்கன்னா, 3ஆம் தர நாடுகளோட சரக்குகளை நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு போயிட்டுருக்காங்கன்றாங்க. அதனால் எக்ஸ்போர்ட் கான்செப்டில் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி இறக்குமதிகளை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறது துருக்கி. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நேற்று கூட 2 கப்பல் கையங்கலமாக பிடிச்சிருச்சு. இருந்தாலுமே அவங்க சிம்பிளாக சொல்லிடுவாங்க, பாருப்பா நம்மளுடைய துறைமுகம் பொறுத்த வரைக்கும் அது நம்மளுது மட்டும் கிடையாது, அது மொத்தம் 160 நாடுகளுக்கு மேலே அது இயங்கிட்டு இருக்கு. எல்லாரும் வரும்போது எந்த கப்பல் வந்து அந்த பக்கம் போகுதுன்னு தெரிய முடியாது. நம்ம ஏற்றுமதியை நிறுத்திட்டோம், அதுக்காக மற்ற நாடுகளும் எங்கள் துறைமுகத்தில் வந்து நீங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை நிறுத்துங்கன்னு நான் சொல்ல முடியாது. அதனால் அதை கொஞ்சம் விட்டுருங்கப்பான்ற எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லூப் ஹோல் இருக்கும். அந்த லூப் ஹோலை வந்து கச்சிதமாக பயன்படுத்துகிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிள். இன்றைக்கி ஏமன் அரசாங்கம் பெரிய அளவுக்கான வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஹெமினி ஹவுதிகளை துரத்தி நிறைய ட்ரோன் தாக்குதல் மூலயமா நிகழ்த்தியிருக்கிறாங்கன்ற ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏமனுடைய ஃபோர்ஸ் வந்து இந்த வீடியோ பதிவும் ஒரு பகுதியை, ஒரு ஹோல்டை வந்து கைப்பற்றி தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய ஸ்ட்ரென்ச்சஸ் இந்த குழி மாதிரி தோண்டி நிரந்தரமாகவே கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கிற ஹவுதிகளுக்கு திடீர் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். ஏமன் அரசாங்கம் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்துறாங்க. அதனால் இங்கே சமாளிக்க முடியாமல் தான் அவங்க இப்போதைக்கு கொஞ்சம் சவுதி கிட்ட கேப் விட்டுட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் 2-3 நாளாக ஹோல்டு விட்டுருக்காங்க. இப்போதைக்கு நிலைமைக்கு அங்கேருந்து வந்த தகவலின் அடிப்படையில் எமினி ஹவுதிகள் சற்று அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக ஏமன் கொஞ்சம் அப்படியே பேக்கில் இருந்தது, மீண்டு இழந்ததா ஏமன், தாக்குகிறதா எமினி ஹவுதிகளை அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். எமினி ஹவுதிகள் வீழ்ச்சி ஒற்றா மட்டும்தான் அந்த இடத்துல பேம்பிளப் மேண்ட பகுதியில் ஒரு சுதந்திரமான ஒரு கப்பல் போக்குவரத்து அந்த இடத்துல உணர முடியும். அதனால் சவுதி அரேபியா ஏமன்கிட்ட எவ்வளோ சீக்கிரம் முடியுங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக முடியுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கவே தேவையில்லை. ஒரே ஒரு ஹெல்ப் இஸ்ரேல்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஒரு 3 நாளில் முடிச்சு கொடுத்துருப்பாங்க விஷயத்தை. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி முக்கியமான விமான நிலையங்களே அங்கேயும் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க இது வரைக்கும் எமினியினுடைய முக்கியமான எக்கனாமிக் காரிடரை வந்து இது வரைக்கும் அவங்க தொடவே இல்லைன்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஏன்னா எமினியினுடைய மிக முக்கிய எக்கானமி காரிடரு அவங்களுடைய ஆயில் தான், அப்புறம் அவங்களுடைய ஏர்போர்ட்டு தான். இது 2 அடித்தாவே அவங்க ஈஸியாக டக்குன்னு வழிக்கு வந்துடுவாங்க. பட் ஏனோ அது சற்று தொட மறுக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். இப்போ தான் ஏமன் அரசாங்கம் கிரவுண்ட் ஃபோர்ஸை வந்து பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று இரவு சதன் லெபனான் பகுதியில் ஹலிஹல் தஹார் அப்படின்ற பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மிக கடுமையாக நிகழ்த்திருந்ததுன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதே போல் நேற்று இத்தாலியினுடைய ஏர்போர்ட்டில் திடீரென்று ஏற்பட்ட ஒரு சூறாவளி புயல் கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரோலிலேருந்து பெரிய ஒரு பாதிப்புகள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ரஷ்யா வந்து ஒரு 3 இடத்துல பெரிய அட்டாக்ங்க. ரஷ்யா பார்க்காத மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். தைவான் இருக்காங்கள்ல, தைவான் பெரிய பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டோரேஜ், அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ் இருக்கிற பகுதியில் திடீர்னு வெடித்து சிதறி இருக்குது. 13 பேர்த்துக்கு மேலே காயமடைந்திருக்காங்க. வழக்கமாக தைவானில் ஒரு இன்சிடென்ட்னாவே அது சீனாவாக தான் இருக்குன்னு சந்தேக பார்வையில் இருப்பாங்க. தைவானில் இப்போ நிலைமை எது நடந்தாலும் அது ஆபத்து தான். நேற்று கூட ஏவுகணைகள் சோதனை பண்ணி பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல. அதனால் இது மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதாவது நடக்குதான்ற இன்னொரு அச்சத்துலையும் பார்க்குறாங்க தைவான் ஆங்கிளில். இப்போ நம்ம ரஷ்யாவுக்கு போயிடலாம். அங்கே வந்து ஓசோ அப்படின்ற ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா வேர் ஹவுசஸ் மாதிரி அது இன்னுமே பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஒரு நைட்டு அடுத்த பகல் கூட எரிஞ்சிட்ருக்கு. அவங்களால கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியல. அப்புறம் இன்னொரு பார்த்திங்கன்னா சம்ரா ஒப்லாஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கிய பகுதி அது, அதாவது உக்ரைனுடைய பகுதி மீது 2 இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்க. பதிலுக்கு இவங்க செயின்ட் பீட்டர்பர்க்கில் வந்து கோல்பினோன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில். அப்போ ரஷ்யா வந்து 2 வேர் ஹவுசஸ் செயின்ட் பீட்டர்பர்க் பகுதியிலும் இன்னொன்றுலையும் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. பதிலுக்கு இவங்க உக்ரைனில் ஒருவனுடைய பகுதிகள் அடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைய தாக்குதல் உக்ரைனுடைய இழப்புகளை விட ரஷ்யானுடைய இழப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உக்ரைனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரைட்டு, இந்த சண்டே அதுவுமா நம்ம சாதிச்சிட்டோம் மாறா, அவங்க 1 தான் அடிச்சிருக்காங்க, நம்ம 2லேருந்து 3 பக்கம் அடிச்சிட்டோம், வெற்றி மாபெரும் வெற்றின்னுவாங்க. இந்த வெற்றி நாளைக்கு திருப்பி அடிக்கும்போது ஐயோன்னுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் அடிச்சிட்டிங்க, நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, ஒரு 3க்கு மேற்பட்ட இடத்துல அடிச்சிட்டிங்க,
இன்றைக்கி பெரும்பாலும் பாசிட்டிவாக இருக்குது. அதை நாளைக்கு பார்க்கலாம். மண்டே அதுவுமா ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து தகவல் ஏதாவது வரும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கான விரிசல்கள் வந்து சற்று அதிகமாகிடுச்சு. வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து நாங்கள் தடைகள் மட்டும் இல்லை, வரிகளை வந்து அதிகப்படுத்த போகிறோம். 50% டேரிஃப் வந்து விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கனடாவுடைய முக்கிய ஏற்றுமதியான ஆல்கஹால், டெய்ரி, ஃபர்னிச்சர், கிளாத்திங், சிமெண்ட், ஹாக்கி ஸ்டிக்ஸ் இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல 50% டேரிஃப் போடுறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இதில் ஆல்கஹால், டெய்ரி ப்ராடக்ட்லாம் வந்து பெருசாக பாதிப்பு ஏற்படும்ன்றாங்க. சீனாவுனே வருது பாருங்கள். கனடாவில் இருக்கக்கூடிய டெய்ரி ப்ராடக்ட் 50% வரின்னா அது முழுசாக பாதிப்படைஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரி போட்டால் என்ன போடலாம் என்னன்ற அடிப்படையில் மார்க் கார்னி அவர்கள் இப்போ எங்கே போனாலும் அமெரிக்காவை திட்டி தீக்கிறாரு. ஆனால் இந்த 2 நாடுகள் வந்து இந்த மாதிரி வரி விவகாரத்தில் வந்து பெருசாக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிங்கன்னா அது கூடிய விரைவில் தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா ட்ரம்ப் பேச்சு வெடிஞ்சா போச்சு. என்ன காரணம் அப்படின்னா அவர் இப்போ மிட் டைம் எலெக்ஷனில் இறங்கிட்டார். கனடாவுடன் இது மாதிரி பகைமையை வளர்த்துட்டு இருந்தாருன்னா அவங்க நாட்டில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு காலி ஆகிட்டு வராள், எலெக்ஷனில் தோற்று போயிடுவார். அதனால் கூடிய விரைவில் சும்மா ஒரு பூச்சாண்டி காட்டுவார். ஒரு 2-3 நாளைக்கு கண்டென்ட் வேணுமானாலும் பூச்சாண்டி காட்டுவார். அதனால் வழிக்கு வந்துடுவார். எங்கேயும் போக மாட்டார், வழிக்கு வந்துடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.